கங் கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 19 திரிபுர சம்ஹார ஆலோசனை. தேவர்கள் முறையிட்டதை கேட்ட பிரம்மதேவர், தேவர்களே, என்னால் வரமளிக்கப்பட்ட அவ்வசுரர்களை நானே வதைத்து அழிப்பது முறையல்ல. அவர்களை நீங்களே வென்று அழிப்பதுதான் சிறந்தது. அதற்கு வேண்டிய உபாயங்களையோ யுக்தியையோ வேண்டுமானால் நானே சொல்லித் தருகிறேன். அது வேறொன்றும் விசித்திரமானதில்லை. சாட்சாத் சிவபெருமானிடம் நீங்கள் அனைவருமே சென்று முறையிட்டு கொள்வதைத் தவிர வேறு உபாயமில்லை. அக்கருணாநிதியிடம் அபயம் கேட்டால் அவர் இல்லை என்று புறக்கணிக்கப் போவதுமில்லை. உங்கள் குறை தீர்க்க அவர்தான் முயற்சி எடுப்பார். ஆகவே அவரிடமே செல்லுங்கள் என்று கூறி அகன்றார். அதுவே சரியென கருதிய தேவர்களும் நந்தி கொடியுடைய சிவபெருமானிடம் விரைந்து சென்று விண்ணப்பித்தார்கள். சிவபெருமான் அவர்களை நோக்கி, தேவர்களே, திரிபுரங்களை ஆட்சி செலுத்துகிற அவ்வசுரர்கள் புண்ணிய சீலர்களாதலால் அவர்களை யாம் சங்காரம் செய்தல் கூடாது. அவர்கள் புண்ணியர்களாய் விளங்கும் வரையிலும் விபத்துக்கள் அவர்களை தீண்ட முடியாது. ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மகா மாயாவியான மகாவிஷ்ணுவிடம் சென்று என் கட்டளையை கூறி விண்ணப்பித்து கொள்ளுங்கள் என்று கூறினார். தேவர்களும் அவரிடம் விடை பெற்று திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள். தேவர்களின் துயர் கேட்ட திருமாலோ, வானவர்களே, நீங்கள் துயரப்படுவதும் உண்மைதான். ஆனால் நீங்கள் கேட்கும் திரிபுர சம்ஹாரம் சாத்தியப்படக்கூடுமோ? அத்திரிபுராதிகள் அசுரர்களாயினும் பாபிகள் அல்லவே. தர்மம் மிகுந்த புண்ணிய சீலர்களாயிற்றே. அவர்களை சங்கரிக்க நியாயம் ஏது? தர்மம் இருக்குமிடத்தில் அதர்மம் புக முடியுமா? சூரிய சந்நிதியில் இருள் உண்டாக கூடுமோ என்றெல்லாம் சொன்னார். அதை கேட்ட தேவர்கள் மிகவும் துயருற்று தலை வணங்கி, பரமாத்மாவே, எங்களுக்கு வேறு வழியில்லை. நாங்கள் என்ன செய்வோம்? அவ்வசுரர்கள் இருப்பதால் எங்கள் தர்மங்கள் விருத்தி அடையவில்லை. ஒன்று அவர்கள் வாழ வேண்டுமென்று எங்களை அகால பிரளயம் செய்து விடுங்கள், அல்லது அவர்களையாவது நாங்கள் வென்றிட வழி செய்யுங்கள் என்று மிக பக்தி சிரத்தையோடு வேண்டினார்கள். திருமாலோ தீவிரமாக யோசித்து விட்டு, தேவர்களே, யசசுதாரியத்தால் சிவபெருமானை பூஜித்தால் உங்கள் இஷ்ட சித்திகள் கைகூட மாதலில் நீங்களும் யாகங்கள் செய்தால் திரிபுரங்கள் நாசமாகும் என்று சொன்னார். தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து மனதிடமும் தெம்பும் பெற்றார்கள். அப்போது திருமால் மேலும் சொல்லலானார். திரிபுர அசுரர்கள் மூவரும் மந்திர மகிமையாலேயே இறக்க வேண்டும். ஆதலால் அதற்கு சிவபெருமானின் தயவு வேண்டும். இது இல்லாமல் அவ்வசுரர்களை வதம் செய்ய நானோ பிரம்மனோ தைத்தியர்களோ சக்தியற்றவர்களாகி விடுவோம். சிவபெருமானே அவரவர் இஷ்ட சித்திகளை நிறைவேற்றுபவர். தேவர்கள் கூட அவரை பூஜிப்பதால் தான் வல்லமைகளை பெற்றனர். அவ்வளவு ஏன், பிரம்மனும் சரி நானும் சரி சிவபெருமானை பூஜித்ததால் தான் படைக்கும் ஆற்றலை பிரம்மனும் காக்கும் ஆற்றலை நானும் பெற்றோம். ஆகையால் நீங்கள் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்யுங்கள் என்று கூறி அவர்களுக்கு சிவ மூல மந்திரத்தையும் உபதேசித்து கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியங்களால் லக்ஷ லிங்கார்ச்சனை செய்வித்தார். அப்பூஜையின் முடிவில் கோரப்பல், சூலம், வேல், கதை, பானம், எரிகள் ஆகிய ஆயுதங்களை ஏந்தி காலாக்கினி ருத்ரன் போலவும் பிரளய கால சூரியன் போலவும் காந்திமிக்க பற்பல பூதங்கள் தோன்றி தேவர்களை வணங்கி எதிர் நின்றன. விஷ்ணுமூர்த்தி அப்பூதங்களை நோக்கி, நீங்கள் முப்புறங்களையும் கொளுத்தி இடித்து பொடி சூரணமாக்கிச் செல்லுங்கள் என்று பணித்தார். ஆனாலும் அவர் மனம் சலனமுற்றது. அவர் சிவபெருமானை தனியே துதித்து நமஸ்கரித்து, நான் இவர்களிடம்
இப்படி ஏன் கட்டளையிட்டேன்? அசுர திரிபுராதிகளிடம் புண்ணியமும் தர்மமும் பூரணமாய் விளங்கும்போது அவர்களை சங்கரிக்க கூடுமோ? இப்பொழுதோ அவ்வசுரர்கள் ஒருவராலும் சாகாவரம் பெற்றிருக்கிறார்களே. பாபிகளாயினும் சிவார்ச்சனை செய்தால் தாமரை இலையில் தண்ணீர் சேராதது போல அவர்களை விட்டு பாவங்கள் விலகுமாதலால் என்ன செய்வது என்று யோசிக்கலானார். திரிபுராதிகள் சிவ பூஜையை மறக்க நமது மாயா சக்தியால் ஏதாவது செய்ய வேண்டும். வேத தர்மங்களும் சிவ பூஜையின் தூய நடத்தையும் உள்ள வரையிலும் அவ்வசுரர்கள் அழிய மாட்டார்கள். அதற்குள்ள உபாயத்தை சிந்திக்க வேண்டும் என்று மாயோன் நினைத்து தேவர்களை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ஏகாந்தமாகி இரகசிய சிந்தனையில் மூழ்கினார். திருச்சிற்றம்பலம்.